கோபிய வீட்டை விட்டு துரத்துன ராதிகா பாக்கியா கேட்ட கேள்வி எதிர்பார்க்காத சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்குது பாக்கியலட்சுமி சீரியல்ல. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா இனியா கேட்ட கேள்விகளை நினைச்சு கோபி வந்துட்டு வருத்தத்தில் இருக்கும்போது ராதிகாவோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் இனியா கோபி கிட்ட மனம் விட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கிளம்ப அங்கே வாசல்ல பாக்கியா வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோபி பாக்கியாவை கூப்பிட்டு நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை தொடர்ந்து வீட்டுக்கு போன கோபி கிட்ட உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்ல, அதுக்கு கோபி நேரமாச்சு நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால கமலா உங்க அப்பாவுக்கு உன்னை விட நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டு. இதை தொடர்ந்து வீட்டுக்கு போன கோபி கிட்ட உங்களுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மயு சொல்ல, அதுக்கு கோபி நேரமாச்சு நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால கமலா உங்க அப்பாவுக்கு உன்னை விட நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுறாரு. அதோட ராதிகாவும் உங்கள் பொண்ணு என்னைய பார்த்து என்னெல்லாம் பேசிட்டு போனா தெரியுமா, அதை பற்றி உங்களுக்கு ஒரு கவலை கூட இல்லை, நான் வருத்தத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் கூட நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சண்டை போட, அதுக்கு கோபி என்னால் இப்போதைக்கு பேசுகிற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ராதிகா பொண்டாட்டிக்கு ஒன்றுனா கேட்குறதுக்கு முடியலைன்னா நீங்களா எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கோபி இன்னைக்கு தான் இனியா என்கிட்ட மனம் விட்டு பேசினா, நான் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன்னு நினச்சேன், ஆனால் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் அவங்க கூட இருக்கும்போது தான் அவள் சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கண்டிப்பாக இனியா சொன்னது உண்மைதான். உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்தே எல்லாமே நாசமாக போச்சு, பிஸ்னஸ் போச்சு, என் சந்தோஷம் போச்சு, இந்த மாதிரி ராதிகாவுக்கு பதிலடி கொடுக்குறாரு கோபி. அதுக்கு ராதிகாவும் நானும் உங்களை கல்யாணம் பண்ணி அவமானப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நீண்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களை இங்கே யாரும் பிடிச்சி வைக்கல, நீங்கள் இங்கே விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கோபி கிட்ட கோபமாக சொல்கிறாங்க. இதனால் கோபி கோவப்பட்டு நான் ஒரேடியாக வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே கிளம்பி போகிறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இனியா அப்பா கிட்ட எங்களுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி பீச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பாக்கியா நீ ராதிகா வீட்டுக்கு இனி சண்டை போட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது. அண்ட் ரீசெண்டாக ஒரு பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கோபி வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது கோபி பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வர மாதிரியா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ராதிகாவுக்கு கால் பண்ணவும் ராதிகா பார்த்தீங்கன்னா அந்த கால் எடுக்கலை. கோவத்தில் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு எடுக்காமல் இருக்கிறாங்க. அதே போல் ராதிகா எடுக்கலன்னு சொல்லி தெரிஞ்சதும் பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு. பாக்கியாவோட காலில் பார்த்தீங்க அப்படின்னா கோபிநாத் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் என்ன இவர் இதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா வந்துட்டு நினைக்கிறாங்க. பட் அவங்களுமே கால் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரியாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏற்றுற வகையில் ஒரு ப்ரோமோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் அதே போல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் கூட வைரல் ஆச்சு. அதாவது ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் நடக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதனால் கோபி வந்துட்டு இப்போ திருந்திட்டாரு. ஸோ அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸை வச்சு இனி கோபியை திருந்துற மாதிரியா காமிச்சு இந்த பாக்கியலட்சுமி சீரியலை இதோட முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனிவே ரெண்டு பொண்டாட்டி இருந்தோம், ரெண்டு பொண்டாட்டிக்குமே கால் பண்ணுறாரு கோபி. பட் ரெண்டு பேருமே கால் எடுக்கலாம். ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.